நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபோன் பார்த்துருக்கோமோ இல்லையோ, பிறந்ததுலேருந்து டிவி கண்டிப்பாக பார்த்துட்டு தானே இருந்திருப்போம். இப்போ அந்த டிவியில் வர பல வகையான ஆட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 99.99% அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது ஏன் தாண்டா அந்த விஷயத்தை சொல்கிறாங்க, ஏன் 100% எல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்றது நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி விட்டுறேன். முன்னாடியே நான் டிஸ்க்ளைமர் விட்டுறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் எந்த ப்ராடக்ட்டையும் டீப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் இல்லை யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காகவும் கிடையாது. ஜஸ்ட் எதனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் சயின்டிஃபிக் ஃபேக்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மற்றபடி எந்த ஒரு டீப் ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாதுன்றதை நான் முதல்ல நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நீங்களும் நானும் சேர்ந்துட்டு ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? சோப்பு வந்து சயின்ஸ்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு ஒரு சோப்பு கம்பெனி நம்ம ஆரம்பிச்சு விட்டுறோம். இப்போ வந்து சோப்பு முதல்ல ரீச் ஆகணும்னா மக்கள்கிட்ட வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சோப்பு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். சரி, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். 99.99% விட்டுட்டு வேறு எதனாவது வச்சு அட்வர்டைஸ் பண்ணுவோம். சோப்பு வந்து பார்க்க அழகாக இருக்கும், வட்டமாக இருக்கும். சோப்பு கீழே வச்சு நீங்கள் காலை வச்சிங்கன்னா வலிக்கி விழுவீங்க. அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்பை பற்றின பல விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் சொல்லலாம். ஓகேங்களா? இப்படிலாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குற மக்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்காமல் போயிடுவாங்க. இதனால் வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ரொம்பவே மாசாக அப்படியே கிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து சோப்புக்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சோப்பு தேய்க்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே கிருமிகள் அழியணும், சுத்தமாகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். சரி, அப்போ அந்த விஷயத்தையே அடித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது 100% வைரஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ 100% வைரஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவனாவது நம்ம சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு சோப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு அவன் கையில் இருக்கிற வைரஸ் வந்து சோப்பு அழியாமல் சோப்பு வந்து அவன் கையில் இருக்கிற வைரஸ் அழிக்காமல் அவன் வந்து இந்த வைரஸோட சாப்பாடு விஷயத்தை சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சோப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ் அழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோப்பு மேலே மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இறங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 99.99% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விளம்பரம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க சாப்பிட்டு வந்துட்டு மக்களுக்கு வந்து யாருனாவதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் வந்துச்சுனாலோ இல்லை டிசீஸ் வந்துச்சுனாலோ நம்ம சிம்பிளாக ஒரு ரீசன் எடுத்து வைக்கலாம். நான் 100% சொல்லவே இல்லையா, 99.99% தானே சொன்னேன். இந்த வைரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வைரஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0.01% அடங்கிடும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் ஏன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு 99.99% அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக. இப்போ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இது வந்து யாருடைய மனசையும் காயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பண்ணல. ஜஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பண்ணி விட்டேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிக்கலாம், ஏன் பிடிக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது போன்ற சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் கான்செப்ட்ஸ் முக்கியமாக ஸ்பேஸ் அப்புறம் உலகம் சயின்ஸில் செய்கிற பல வகையான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மற்றும் பல மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கூட வச்சு கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைண்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வந்துட்டு ஃபோனில் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கண்டென்ட்லாம் வந்துட்டு என்னால் வீடியோ பண்ணி விட முடியல. கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பெரிய கண்டென்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் விடுறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை.